வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போலி செய்ய போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் பசங்க நல்லா இருக்குன்னாங்க. சரி, சனி ஞாயிறு கண்டிப்பாக பசங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சே ஆகணும். அதனால் இன்றைக்கி போலி ட்ரை பண்ணோம். ஒன்றும் இல்லை, மைதா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் அதெல்லாம் நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக இது ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடலை மாவு தனியாக ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் வேக வச்சுருங்க. அதில் வந்து கடலை மாவு, வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதிலே நல்லா விட்டு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இது போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த போலி மாவை வச்சிங்கல்ல, அந்த மாவை என்ன பண்ணுறீங்க, நல்லா சப்பாத்தி மாரி நல்லா உருண்டையாக வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறீங்க, நடுவில் அந்த இனிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இனிப்பு தூக்கி உள்ளே வச்சுட்டு நல்லா இது உள்ளே ரவுண்டு கட்டிட்டு நல்லா சாஃப்டாக மறுபடியும் நல்லா கையிலே நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா மறுபடியும் திருப்பிட்டு அழுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடாயில் விட்டு கொஞ்சம் கீ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ரெசிப்பியான சூப்பரான போலி கிடச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். எதனா ஒரு ஸ்நாக்ஸு சாட்டர்டே சண்டே டெய்லி நம்மளால் செய்ய முடியல, கடையில் கொஞ்சம் வாங்கிறோம். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதை தான் எதனா செய்யணும்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே எதனா ஒரு சின்ன ரெசிபி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் என் வீடியோஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, 2000 பேர் கிட்ட பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களுக்கு ரெசிப்பியான இந்தமாரி ரெசிப்பிலாம் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. அப்புறம் சாட்டர்டே சண்டே செஞ்சு கொடுங்க. ஏன்னா டெய்லி நம்மளால் செய்ய முடியாது, டைம் கிடைக்காது. அதனால் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்டு நான் செய்ய சாப்பிட்டுனே இருந்தாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதில் ஸ்வீட்டும் நம்ம வெளியில் வாங்குறது ஸ்வீட் அதிகமாக இருக்கும். நம்ம ஹோம்மேடாக நம்ம செஞ்சோம்னா ஸ்வீட்டு நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அதிகமாக பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால் நம்ம லைட்டாக ஸ்வீட் எடுத்துக்கணும். அதனால் இதில் லைட்டாக தான் போட்டிருக்கேன் நான் ஸ்வீட்டு. பசங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.